வாழ்வுடன் ப்ராப்பர்ட்டிஸின் பேரன்பின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 45 சென்ட் அளவில் ஒரு அருமையான ஒரு தோட்டம் தாங்க பார்க்குறோம். அதுவும் இந்த தோட்டம் வந்துட்டு கரெக்டாக கோயில்பாளையத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவலில், அதாவது ஒரு 4 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அவ்வளோ பக்கமாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைச்சிருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா தோப்புக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ரோடு பேஸ், அதாவது நல்ல ஒரு தார் ரோடு சௌகரியம் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்துட்டு இயற்கை விவசாயம் செய்யப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு 45 சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க அது. இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து முன்னாடி ஃபுல்லாக செவ்வாழை வச்சுருக்காங்க, பின்னாடி ஃபுல்லாக நாட்டு வாழை வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு 27 தென்னை மரங்கள் இருக்குது. நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு பாக்ஸ் டைப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிருக்கும். அக்கம் பக்கமெல்லாம் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல ஒரு ரோடு சௌகரியம், அதாவது தோப்பு ஃபுல்லாகவே நல்ல ஒரு ரோடு சௌகரியம் இருக்கிற போக்குவரத்து இல்லாத ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த எல்லாருமே சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் கட்டி எல்லாருமே இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 1,30,000 ரூபா கேட்குறாருங்க. அதுவும் சொல்லும் விலை தான், நம்ம அதிலிருந்து குறைச்சி பேசி பண்ணித்தரோம். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. கோயம்புத்தூருக்கு பக்கம் கோயில்பாளையந்து பக்கமாகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கனால யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப செழிப்பாக, அதாவது மெயின்டைன் வந்து ரொம்ப வெல் மெயின்டைனாக அவங்க ரொம்ப கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற ப்ராப்பர்ட்டியை விட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ண வேண்டாங்க.